வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணிதத்துப்படி சனி பயிற்சி வரப்போகுதுங்க. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு தான் பயிற்சியாக போகிறார். அதன் மூலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபச்சனி வெற்றி சனிங்கிறது ஆரம்பமாக போகுதுங்க. இதனால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடந்த காலத்தில் பலருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது பல தடங்கல்கள் வந்து போயிருக்கும். சில காரியங்கள் சிலருக்கு நடக்காமல் போயிருக்கலாம், அல்லது மிகவும் லேட்டாக கூட நடந்திருக்கலாம். இனிமேல் எந்த காரியம் செய்தாலும் துளியளவு கூட தடங்கல்கள் வராது. எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யணும். அந்த காரியம் வெற்றி பெற்று மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படி தான் இருக்குது. லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொழில் மூலமாக ஏற்படும் வரவேண்டிய பாக்கிகள், கடன் கொடுத்த தொகைகள் வந்து சேரும். யாரிடமாவது கடன் கேட்டாலும், வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானமும், சொத்துக்கள் விற்பதால் பணவரவும் ஏற்படும். எப்போதுமே பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும். செல்வமும் செல்வாக்கியமும் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். கடன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் வருமானம் அதிகரிக்கும். அதன் மூலம் கடன் காட்சிகள் தீரும். கடன் தொந்தரவு குறையும். அதனால் நிம்மதி அடைவீர்கள். கடனால் ஏற்பட்ட அசிங்கம், அவமானம் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிரும். இனிமேல் கடனால் கலக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. சீக்கிரமே கடனெல்லாம் அடைச்சி சந்தோஷமான மனநிலைக்கு நீங்கள் வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஏற்படுது. வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் இருக்கும் சிலருக்கு தனியார் துறையில் வேலை கிடைக்கும். வேலையில் இருந்து கொண்டு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக காத்திருப்போருக்கு நீங்கள் விரும்பியபடி பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கும். கூலி வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான மக்கள் அன்றாட கூலி வேலை செய்கிறவங்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்குமே தொடர்ந்து வேலை கிடைக்கும். நல்லா வேலை செய்யலாம். அதே மாதிரி வருமானமும் ஒன்றுக்கு பல மடங்கு அதிகரிக்கிறது கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அதனால் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரவங்களுக்கு தீரப்போகுதுங்க. போட்டித் தேர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ அரசாங்க உத்தியோகத்திற்காக போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கும் ஏற்கனவே போட்டித் தேர்வுகள் எழுதி காத்திருப்போருக்கும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் அரசு உத்தியோகம் பலருக்கு கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதாமல் கூட சிலருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக கூட அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குங்க. சொந்த தொழில், சுயதொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுயதொழில் செய்பவர்களுக்கு தொழில் செய்வதில் உள்ள சிரமங்கள் விலகும். தொழில் சிறப்பாக முன்னேற்றம் பெறும். தொழில் மூலம் வருமானம் பெருகும். சிலர் ஏற்கனவே செய்யும் தொழிலை இனிமேல் விரிவுபடுத்த போகிறீங்க. கண்டிப்பாக விரிவுபடுத்துகிற எண்ணம் இருக்கும், படுத்திக்கலாம். சிலர் விரிவுபடுத்துறதுக்காக கிளைகள் ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க, தாராளமாக எடுக்கலாம். அல்லது செய்யும் தொழில் இருக்கவே வேறொரு புதிய தொழிலை தொடங்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க. அப்படி தொடங்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக தொடங்கிக்கலாம். எந்த தொழில் செய்வோருக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் அல்லது அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வண்டி வாகனம் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வட்டி தொழில், ஃபைனான்ஸ் தொழில், சீட்டு பிடிக்கும் தொழில், பிளாஸ்டிக், கண்ணாடி சார்ந்த தொழில்கள், சுத்தம் செய்ய பயன்படும் சோப்பு, ஃபீனாயில் போன்ற தொழில்கள், இரும்பு பற்றை, பழைய சாமான்கள், கம்பிக்கடை, பாத்திரக்கடை, பலசரக்கு கடை, சூப்பர் மார்க்கெட், மில் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இயந்திரங்களை இயக்கும் தொழில்கள், ஃபேக்ட்ரி, தையல் தொழில், அயனிங் தொழில், சாயத்தொழில், பெயிண்டிங், ரப்பர், தோல், கம்பளி சம்பந்தப்பட்ட தொழில்கள், உணவு எண்ணெய், அதாவது சாப்பிட்றதுக்குடைய எண்ணெய் வகைகள், எரிபொருள் சம்பந்தப்பட்ட எண்ணெய் வகைகள், பெட்ரோல் மாதிரி அதெல்லாம் கூட நம்ம செய்யலாம், நல்லாயிருக்கும். கசாப்பு கடை, ஃபர்னிச்சர் கடை, மண்ணாலான பொருட்கள் தயாரித்தல், விற்றல், கருங்கல், செங்கல், சிமெண்ட், கிரானைட், கட்டுமானம் தொடர்பான தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் யோகம்தான். கயிறு திரிக்கிறது, பேப்பர், அட்டை பெட்டி, பேக்கிங் போன்ற தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஃபோட்டோ ஸ்டுடியோ, மின்னணுவியல், செல்ஃபோன் தொடர்பான தொழில்கள் சிறப்பாக இருக்கும். சாலை போடும் வேலை செய்பவர்கள், என்ஜினியர்கள், போர்வெல் தொழில்கள் சிறப்பாக இருக்கும். செருப்பு, பைகள், ஹவுஸ்கீப்பிங் தொழில்கள் நல்லா இருக்கும்.
பிணம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அதாவது பிணத்தை வச்சு ஏதாவது தொழில் செய்கிறாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களுக்கு கூட அற்புதமாக இருக்கும். துர்நாற்றம், தூசு கிளம்பும் தொழில்கள், வீட்டில் வளர்க்கும் விலங்குகளை விற்பனை செய்யும் தொழில்கள், இப்போ ஆடு மாடு நாய் குதிரை இதெல்லாம் வந்து அடுத்தவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூட தொழில் வந்து அமோகமாக வந்து இருக்குங்க. அதே போல் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள், தங்கம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், நீதித்துறை சம்மந்தப்பட்ட தொழில்கள், கோவில் சார்ந்த தொழில்கள், கோவில் அருகில் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் கூட சூப்பராக இருக்கும். கல்வித்துறை மற்றும் அக்கௌண்ட்ஸ் துறை, பத்திரிகை துறையெல்லாம் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. கோர்ட்டு கேஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த காலத்தில் சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு போன்ற வம்பு வழக்குகள் வந்து போயிருக்கலாம். அவர்களுக்கு கூடிய விரைவில் அந்த வம்பு வழக்குகள் வந்து தீரும். கோர்ட்டு தீர்ப்பு வந்தால் உங்களுக்கு சாதகமாக தான் வரும். அதனால் வழக்குகளில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தண்டனையிலிருந்து விடுபடுறதுக்குடைய ஒரு யோகம் கூட நமக்கு இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை 4 பேர் முன்னிலையில் ஊர் பஞ்சாயத்து வைத்து தீர்க்க நினைத்தாலும் அந்த பஞ்சாயத்து கூட உங்களுக்கு சாதகமாக தான் வரும். நோயிலிருந்து விடுதலை தான் இனிமேல். நோய் நொடிகள் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இந்த சனி பயிற்சியினால் வந்து வரப்போகிறது வந்து கிடையாது. நோய் நொடிகளில் கஷ்டப்படுறோருக்கு வந்த நோய் நொடிகள் கூட நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இப்போ இருக்குது. பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்றது கூட ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ கடந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தார்கள், நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், குறிப்பாக கணவன் மனைவி லவ் பண்ணியவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சண்டையிட்டோ அல்லது சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டோ அல்லது காரண காரியமின்றியோ பிரிந்து போயிருக்கலாம். வாய்ப்பேச்சு கூட இல்லாமல் வந்து போயிருக்கலாம். அப்படி பிரிந்து பகையாகி போனவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள், அல்லது நீங்கள் அவர்களை தேடி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். தேடி போய் சந்திப்பீங்க. சமரசமாகிறது கூட ஒரு அமைப்பு இருக்கும். பிரிந்து போன நீங்கள் மீண்டும் ஒன்று கூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி பிரிந்திருந்தால் மீண்டும் ஒன்று சேர முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சிக்கு தக்க பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிலருக்கு திருமண முயற்சி வந்து கண்டிப்பாக கைகூடும். காதல் திருமணமாக இருந்தாலும் சரி தான், அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாகவே அந்த திருமண பாக்கியம் வந்து இப்போ இருக்குது. கணவன் மனைவி உறவும் அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். 2ஆம் திருமணம், அதாவது சிலர் ஏதோ ஒரு வகையில் திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு ஏற்பட்டு மீண்டும் சேர முடியாத அளவிற்கு முற்றிலும் வாழ்க்கையில் பிரிந்து போயிருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் முதல் திருமண வாழ்க்கை வந்து கெட்டு போயிருக்கும். அவர்கள் வந்து மீண்டும் 2ஆம் தார திருமணம் செய்ய முயற்சித்தால் அது நடக்கும். 2ஆம் திருமண வாழ்வு வந்து சிறப்பாக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிலருக்கு நீங்கள் விரும்பும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண் வாரிசாக இருந்தாலும் பெண் வாரிசாக இருந்தாலுமே கிடைக்கும். பிறருடன் தொடர்புகள் வந்து ஏற்படும். ஏற்கனவே தெரிந்த நபருடன் அல்லது பழகிய ஒரு நபருடன் அல்லது புதிய நபருடன் கூட ஒரு வலுவான உறவை வந்து ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்வீங்க, அல்லது உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புவீங்க. அந்த உறவு காதலாகவும் இருக்கலாம், அல்லது தகாத உறவாகவும் இருக்கலாம். சில வேளைகளில் செய்யும் தவறுகள் வெளியில் தெரிந்து பெயர் கெட்டு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பழக்க வழக்கம் ஏற்பட்டால் அதில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மகிழ்ச்சியான செய்தி, உங்களை தேடி பல சுப செய்திகள் வந்து இந்த சனி பயிற்சியில் வந்து வரப்போகுது. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக சந்தோஷத்தை வந்து கொடுக்க போகுது. பல கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து விலகப் போகுது. கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாணவர்களுக்கு கல்வி வந்து சிறப்பாக இருக்கும். தேர்வில் வெற்றி பெறதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதிக மதிப்பெண் பெற்று பாஸ் பண்ணக்கூடிய யோகம் வந்து இருக்குது. அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இனி வரும் காலங்களில் 8ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நம்பராக இருக்கும். அதிர்ஷ்டமான நம்பரை ஒரு 2.5 வருட காலத்துக்கு பயன்படுத்தலாம். அதே போல் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் உங்களுக்கு இனிமேல் யோகமான கிழமையாக இருக்கும். நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் சனிக்கிழமை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த நாள் வந்து உங்களுக்கு வெற்றிக்குடைய நாளாக வந்து அமைஞ்சிரும். நீங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலுமே அந்த காரியங்கள் வந்து வெற்றி அடையுங்க. இப்போ சனி பயிற்சிங்கிறதுல சிலருக்கு வந்து குழப்பங்கள் வந்து இருக்கலாம். ஏற்கனவே சனி பயிற்சின்னாங்க, எங்களுக்கு ராசிக்கு 11 தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். உண்மைதான். அதாவது பஞ்சாங்கங்களில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து திருக்கணிதம், அதனுடைய அடிப்படையில் ஏற்கனவே வந்து ரிஷபராசிக்காரவங்களுக்கு 11வது ராசியில் தான் சனி இருக்குது. ஆனால் 11வது ராசியில் சனி இருக்குன்னு சொன்னாலும் அதுக்குடைய பலன்கள் வந்து இதுக்கு வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்காது.
அதாவது சனி 11 இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், வாழ்க்கையே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இப்போ 11 சனி இருந்தால் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கா? இல்லை. சரிங்களா? அப்போது வாக்கிய கணிதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுபடி தான் இப்போ சனி பயிற்சி வந்து வருது. இந்த சனி பயிற்சி இப்போ மார்ச் 6 ஆரம்பிக்குது இல்லையா? இதிலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக போகுங்க. இந்த வாக்கியப்படி கொண்டாடக்கூடிய சனி பகவான் தான் ரொம்ப சிறப்பாக வந்து ஊர் உலகம் பூரா வந்து கொண்டாடுவாங்க. குறிப்பாக வந்து திருநள்ளாறு வந்து தமிழ்நாட்டில் சனி பகவானுக்குடைய கோயில். அந்த கோயிலில் சனி பெயர்ச்சியை வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி தான் கொண்டாடுவாங்க. வர மார்ச் மாதம் தான் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது தான் ஒரிஜினலாக வர்ற அல்லது சரியாக வர்ற சனி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய அனுபவத்திலையும் அதுதான் ரொம்பவே சரியாக இருக்குங்க. ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு 11 சனி இருந்து பட்டையை கிளப்ப போகுது அப்படின்னே சொல்லலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.